ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் ஆரஞ்ச் பாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காயங்கள் இல்லாமல் நம்மால் கனவு காண முடியும், ஆனால் வலிகள் இல்லாமல் வாழ்க்கையை வெல்வது ரொம்ப கஷ்டங்க. வாழ்க்கை என்பது அழகானதுதான். அதை ரசிக்க தெரிந்தவர்களுக்கு வலிகளையும் தோல்விகளையும் சந்திக்காமல் இங்கு உயர்ந்தவர்கள் யாருமே இல்லை. சரிதானே? வலிகள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லைங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் வலிகளே வாழ்க்கையாக உள்ளது என்று புலம்புவர்கள் சிலர். ஆங்கிலத்தில் நோ பெயின் நோ கெயின் என்று ஒரு பழமொழி உண்டு. வலிகள் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாதுங்க. இதுதான் உண்மையும் கூட. எதிர்பார்ப்புகளுடன் துவங்கும் ஒவ்வொரு நாள் காலையும் நம்பிக்கையுடன் இரவில் உறங்கச் செல்கிறது. வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் வீட்டில் உட்கார்ந்து கனவு கண்டால் மட்டும் போதாதுங்க. வெளியில் வந்து செயலில் இறங்க வேண்டும். தடைகளை உடைத்து நம்பிக்கை விதைத்து செயல்பட கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். தொட முடியாத உயரத்தில் நம் கனவுகள் இருந்தாலும் நம்பிக்கையுடன் போராடி விட வேண்டும். வெற்றி கனியை எளிதில் பறித்து விடலாம். பெரும் சாதனையாளர்களின் வெற்றி அவர்களை தாண்டி வந்த தோல்விகளாகும். புரியுதுங்களா? வலிகளாலும் தான் விதைகள் கீழ் நோக்கி எரியப்பட்டதால் தான் விருட்சங்கள் மேல் நோக்கி வளரும். விதைகள் மண்ணை பிளந்து கொண்டு மேல் எழும்பி வருவது போல் வாழ்வில் போராடி தோல்விகளையும் வலிகளையும் தாண்டி வந்தால்தான் வெற்றி கிடைக்குங்க. வலிகள், அவமானங்கள், கஷ்டங்கள் கற்றுக் கொடுக்கும் பாடம் மிகவும் மதிப்பு மிக்கதுங்க. கடந்து வந்த எதிர்கொண்ட தோல்விகள் எதனால் ஏற்பட்டது என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதை தவிர்க்க முயன்றாலே கண்டிப்பா வெற்றி நிச்சயம்தாங்க. வாழ்க்கை என்பது நம் ரசனைக்கேற்ப ரசித்து வாழ வேண்டியதுங்க. ஏதோ ஒன்று என்று வாழ்ந்து சாகாமல் இப்படிதான் வாழ வேண்டும் என்று எண்ணி முயற்சித்து பாருங்கள். எதிர்ப்புகளையும் இடர்களையும் தோல்விகளையும் வலிகளையும் சந்தித்து போராடி வெற்றி பெறுவதே நாம் சிறப்பாக வாழ்வதற்கான அர்த்தமாகும். வலிகள் இல்லாமல் உயர்வும் இல்லை, வியர்வை சிந்தாமல் வெற்றியும் இல்லை. முயற்சிகள் எடுத்து வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். கிடைத்த வாய்ப்பை போராடி தக்க வைத்து கொண்டு முன்னேற தன்னம்பிக்கையுடன் தைரியமும் அவசியம்ங்க. ஓகேவா? யாருடைய எதிர்மறை சொற்களாலும் கண்டனங்களாலும் துவண்ட விடாமல் முன்னோக்கி செல்ல வேண்டும். வலிகள் இல்லா வாழ்க்கையும் சுய விமர்சனம் மிகவும் அவசியம். நம் தவறுகளை நியாயப்படுத்த முயற்சிக்காமல் எங்கு தவறு நடந்தது என்று அதை சரி செய்து கொள்ளுங்கள். அடுத்த முறை அது நடக்காமல் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பது யோசித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சுய விமர்சனம் என்ற பெயரில் குற்ற உணர்ச்சி சுமந்து கொண்டு அதில் மூழ்கி விடாமல் இருப்பது அதை விட முக்கியங்க. வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்மை சுற்றியுள்ள சௌகரியங்களை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வது. மாற்ற முடியவில்லை என்றால் எதிர்த்து போராடி வெற்றி பெறதான் வழி. வாழ்க்கையில் நாம் திட்டமிட்டது போல் எல்லாமே நடக்குமா என்றால் பதில் இல்லை. ஆனால் எதையுமே திட்டமிடவில்லை என்றால் சரியாக நடக்காதுங்க. வழிகள் நமக்கு ஏராளமான பாடங்களை கற்றுத்தரும். வாழ்வில் ஜெயிப்பதற்கான வழிகளை காட்டி கொடுக்கும். அந்த வழியினை தேடி பயணம் செய்வோம். வழிகள் இல்லா வாழ்க்கையே இல்லைங்க. கஷ்டப்பட்டு தாங்க லைஃப மூவ் பண்ணணும். நோ பெயின் நோ கெயின். ஈஸியா வர வாழ்க்கை என்னைக்குமே நிலைக்காதுங்க. கஷ்டப்பட்டு வாழ்ற வாழ்க்கை அது எப்பொழுதுமே நிலைக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.